டேய் என்னடா ரோடு இருக்கா இல்லையா? அச்சோ ரொம்ப மோசமாக. இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரமாக நான் எப்படி ஒரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா? அங்கே பாருங்களேன், ஒருத்தர் இப்படியே ஏற முடியாது, பாருங்க இப்படியே ஏற முடியாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. இதை தாண்டி ஃபென்சிங் தாண்டி குதிக்க முடியாதுங்க. ஆனால் கிளியூர் ஃபால்ஸ் நடந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ரொம்ப தூரம் ஸ்டெப்பெல்லாம் இருக்குமாம்மா, அது நடந்து போயிட்டு வர்றக்கே முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. பட் ஒன்றும் தெரியல, போய் பார்த்தா தாங்க தெரியும். டேய் என்னடா ரோடு இருக்கா இல்லையா? அச்சோ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. தண்ணி வர போயிட்டுருக்குதா? அடி என் டயரு வேறு ஏற்கனவே மோசங்க. எங்கேயாவது போட்ட பஞ்சர் பிடிங்கிற போகுது. எப்பா கிளியூர் ஃபால்ஸை பார்க்கலாம் என்ன ஒரு வந்து பார்க்க வச்சுருவாங்களாட்டுருக்குது. நேற்றே நினச்சேங்க ஒரு பஞ்சர் கிட்ட வாங்கி வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து இது வரைக்கும் இந்த டயர் போட்டதுலேருந்து 2 பஞ்சராக இருக்குது. 2 பஞ்சருமே நான் தான் ஓட்டினேன். சரி எது ஆகாதில்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். வண்டி மட்டும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. உப்பு நடிக்குது. ஃபால்ஸுக்கு தான் போகிறோமா என்னன்னே தெரியலைங்க. இவங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி வாங்க, எவ்வளோ தூரமாக இருந்தால் நான் போய் பார்த்துட வேண்டியதுதான். கிளியூர் ஃபால்ஸ் சாரிங்க, அது லைட்டாக மேலே தூக்கின மாதிரி கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சா, அதுக்கு தான் லைட்டாக மேலே தூக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு விஷயம் நல்லா தெரியுதா? நான் அது ஸ்போர்ட்ஸ் ஓட்டுறங்காட்டி என்ன ஆகுதுன்னா, தலை வந்து கீழே இப்படி வந்துக்குதா, அதனால் உங்களுக்கு இது தான் கவர் ஆகுது. ஸோ இப்படி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இப்படியே வச்சுக்கிட்டு தான் கழுத்து வலிக்குதுங்க. எவ்வளோ நேரம் இப்படி வைக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அப்பா ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை, பட் இருந்தால் பரவாயில்ல, ஆஃப் ரோட் பண்ணுவோம். இதை விட மோசமாக இருந்தாலே நம்மளாம் போவோம். இதுக்கு என்ன, இது நல்லா தான் இருக்குது. ஒருவேளை இதுதான் ஃபால்ஸோ? சரி வாங்க போய் பார்த்து வந்தாச்சுங்க கிளியூர் ஃபால்ஸு. இதுக்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். இதுக்கு மேலே நடந்து வேறு போகணும் கொஞ்சம் தூரம். போக முடியுமா இல்லை இங்கே நிப்பாட்டிக்கலாமா? பார்க்கிங்கா உள்ளையா? உள்ளேயே போட்டுக்கலாம், நம்மளுக்கு எதுக்கு இது? ஃப்ரீயாக நின்றுட்டு CBR 300 சிங்கிள் சிலிண்டர் வச்சு வெற்றி பிள்ளைகளை பெற்று தங்கர் முதல் எடுத்துள்ளார். பார்த்து தம்பி, எல்லாம் நாக்க தள்ளுறாங்க. நம்ம போயிட்டு வந்துடுவோமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கே.
லைட்டாக நான் வரீங்க முன்னாடி வைக்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கொஞ்சம் கஷ்டம்தான், இறங்குறப்ப இறங்கலாம் போலங்க, ஏறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலயே. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. வேறு கோப்ரோ சார்ஜ் முடிஞ்சிடுச்சு, அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாங்க. சார்ஜ் போட்டேன். என்ன ப்ரோ, வாங்க, தாராளமாக வரலாம். லாக்குள்ளே வரலாமான்னு நினைக்கிறாங்க. ஐயோ, இப்போ பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இதை மறுபடியும் ஏறணுங்க. ஏறுறது எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டிங்களா? இன்னும் போகணும் கீழே. இன்னும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம். இன்னும் போயிட்டு ரைட் எடுக்கணும். மனசை தேத்திட்டு மேலே ஏற வேண்டியதான். ஸ்டெப்பு வேறு பெருசு பெருசாக இருக்குது. இறங்குறதுக்கு ஒரு 6000 ரூபா இருக்கு. ஒரு பாடியோட போட்டு இங்கே வரக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஐயோ, ஏறி போய் இது பண்ணுறது. இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரமா? நான் எப்படி ஏறி போய் பார்க்கறது? பாருங்க, இங்கே ஃபுல்லாக கூட்டம் தான். எப்படி போய்க்கலாமா? அந்த சைடு போய்க்கலாமா? சீரியஸாக வேறு லெவலான பேசுகிறாங்க. ஆனால் குளிக்கலை இன்னைக்கு. இன்னுமே தண்ணி அங்கேருந்து நிறையா வரும், நல்லா ஃபோர்ஸாக வரும். இங்கே அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே வேணால் இங்கே குளிக்கலாம், அங்கே 2-3 பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இப்போ ஒன்று இங்கே ஒரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா? அங்கே பாருங்களேன், ஒருத்தர் இப்படியே ஏற முடியாது பாருங்க, இப்படியே ஏற முடியாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. இதை தாண்டி ஃபென்சிங் தாண்டி குதிக்க முடியாதுங்க. ஆனால் எப்படி போய் மேலே ஏறி உட்காந்தாங்க தெரியல. அவங்க கூப்பிட்றக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வாய்ப்பே இல்லைங்க. அவர் வேறு கொஞ்சம் சரக்கில் இருப்பார் போல், செம்மையாக மாட்டிக்கிட்டாரு, செம்ம போதையில் இருக்கிறாருங்க. எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வலிக்கு விழுந்தாலும் இது கிட்டத்தட்ட பாருங்கள், அவர் சின்னதாக ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இவ்வளோ தூரம் சறுக்கிட்டு வர முடியாது. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலைங்க. ஓகேங்க, நம்ம கிளம்பியாச்சு அங்கேருந்து. இப்போ நான் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங்கில் சரியான பஞ்சாயத்தே நின்றுருக்குதுங்க. அவர் வேறு கீழே வருவாருன்னு தெரியல. இங்கே போய் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் கூப்பிட்டு வரணும். நமக்கு அடுத்த கட்டமான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்டெப்பில் ஏறணும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பே ஒவ்வொன்றும் 2 ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருக்குது. இதை ஏறணும்னா முடியாது. மேலே 250 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இறங்குறது ஈஸி, பட் ஏறது கஷ்டம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பீடாக ஏற வேண்டாம், மெதுவாக ஏறும். சீரியஸாக முடியாதுங்க, சூடு சார் வந்துருச்சு. ஒரே சரிங்க.
ஈஸியாக இருக்குமோ கஷ்டமாக இருக்கும். யாராவது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேன்மே முடியல. 2 ஸ்டெப்ஸுங்க. நான் மேலே வந்து பேசுகிறேன், முடியல. சீரியஸாக முடியலைங்க. காலே அப்படி பிடிச்சிக்கிச்சு. எம்எஸ்சி உண்மையாலுமே கிளியூர் ஃபால்ஸ் போனோம்னா தனியாக சாப்பிட்டு தாங்க போகணும். நம்ம கீழே இறங்குறதெல்லாம் தெரியல சுத்தமாக. நான் மேலே ஏறப்ப கால், அதாவது எப்படின்னா என் கண்ட்ரோல்லே இல்லை. கால் நேராக நில்லுன்னா நிற்கவே மாட்டேங்குது. சாமி, நீங்கள் கடைசியில் அந்த ஒரு சின்ன கிளிப் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஏறுறப்ப என்னால் ஏறவே முடியல. எப்படியோ அதை ஆண்டவா அதை தொட்டணும் அப்படின்னு தான் போனேன். நல்ல வேலை ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். இல்லாட்டிலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்பா, அதாவது கால் நடுங்குது கிட்டுன்னு. அதை காமிக்கிறது கூட என்னால் முடியல. ரோடு அதே மாதிரி கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. நம்ம பார்த்து தான் ஓட்டி போய்க்கணும். டயர் வேறு இல்லைங்க, இல்லாட்டி நான் பிச்சு வீசி போயிட்டே இருப்பேன். டயர் எல்லாம் போச்சு. ஹெல்மெட்டே நாரி போச்சு. கொஞ்சம் வாய்ஸ் கலடாக தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா ரொம்ப இதாக இருக்குதுங்க. மூச்சு வாங்குது, த்ரோட் ட்ரை எல்லாமே. என்ன ஒரு மாதிரியாக பட்டு போகிறாங்க. ஏண்டா வ்ளாக் எடுக்கக்கூடாதாடா? இப்படி பார்த்தா ஒரு மசனுக்கு செய் வருமா வராதா? ஆனால் இது வந்து ட்ரக்கர்ஸ் ப்ளஸ் செம்மையான பிளேஸுங்க. கால் வலிக்க நான் போவேன் அப்படிங்கிறாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான பிளேஸு. எனக்கு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான். நம்மளும் ஹில் ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்கோம்ல, ஆனால் இந்த வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஹில் ட்ரெக்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது அது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிடணும். இப்போது ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஏரியல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 250 ஸ்டெப்ஸுங்க. அதாவது 2 ஸ்டெப் வச்சா தான் ஒரு படிக்கட்டே வச்சுருக்காங்க அங்கே. அவ்வளோ கேப்பு. அது நீங்கள் நினச்சி பாருங்கள், காலை தூக்கி வச்சு வரணும்னா எவனால முடியும்? அதுவே சரியான டென்ஷன் ஆயிரும். டென்ஷனில் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை தாண்டி போய்